ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு நாட்டு கொத்தமல்லி, இப்போ மார்கழி மாதங்கிறதுனால நாட்டு கொத்தமல்லி நல்லா நிறைய கிடைக்கும். அதனால் நாட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறோம் சாதம் செய்கிறதுக்கு. கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு நாட்டு கொத்தமல்லி இந்த மாதிரி தான் இருக்கும். கொத்து கொத்தாக சின்ன சின்ன பீஸாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 5 பட்டை மிளகா, ஒரு 4 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் புளி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மிளகா, உளுந்து, தேங்காய் ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 கிலோ. இதை நம்ம வறுத்துக்கிறோம். ஒரு வானலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது வறுக்கிறதுக்கு எடுத்து வச்ச பொருளை இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ இதோட நம்ம புளியும் தேங்காயும் சேர்த்துக்கிறோம். நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். அதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கிறோம். பொடியை அரைச்சாச்சு. அடுத்து நம்ம கொத்தமல்லியை அரைச்சிக்கிறோம். கொத்தமல்லியையும் புளியையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறோம். ஒரு வானலியில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காயவும் கொஞ்சம் கடுகு நல்லா வெடிக்கவும் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க உளுந்து, கருவேப்பிலை, மிளகாவை அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். நல்லா பொன்னிறமாகவும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புளி, உப்பை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் பச்சை வரப்போகிற வரைக்கும் வதக்கிக்கிறோம். வதங்கினோன்னா நம்ம இந்த பொடி அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா பொடி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சாதத்தை போட்டு பிரட்டிக்கிறோம். இப்போ கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா புளிப்பு, காரம், கொத்தமல்லியோட கமகம வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.